சட்டை, அதே டெய்லர், அதே வாடகை, அதே கடை. கருப்பு சட்டை. அது துக்கத்துக்காக போட்டுருக்கேன். ஆனால் பேச்சு துக்கம் சார்ந்து இருந்ததா? வரவிருக்க வேண்டிய விஷயம் லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்க, நேரடியாக சொன்னார். வரீங்க. இன்னொன்று சொன்னார், கவர்மெண்ட் ஆஃபீஸில் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் இப்போ லஞ்சம் கேட்கறதில்ல அப்படின்னாரு. உண்மையா? பாவம், அவரை நம்ப வச்சுருக்காங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சிஸ்டத்தை சரி பண்ணாத வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அந்த இடத்துல புசியானது அந்த எஸ்பியை வர சொல்லியானா அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. எஸ்பியை வர சொல்லுங்க அது சொல்லியிருக்கலாம். ஆனால் அவரு சொல்லலை. இன்னும் அந்த இதுக்கு கேமரா கூட மறைச்சாரு சார். பதட்டத்தில் மறைச்சிட்டாரு. இன்னும் அந்த இதுக்கு அவர் மாறல. அதான் அவர் யாருன்னு தெரில. இந்த சந்தானம் ஒரு படத்தில் சந்தானத்தை கூட்டு போய் டாக்டர் டாக்டர்னு அடிக்கிறாங்களா, அந்த மாதிரி அவர் அடிக்கணும். அது ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்காரு, 2 பேரும் ஒன்று சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அது சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. 2 பேரையும் காலி பண்ணணும்னா இந்த வார்த்தையை தான் சொல்லணும். ஜனங்களுக்கு கோவம் வரும். அதிமுக உருவான அர்த்தமே திமுக எதிர்ப்பு தான். ரெட்டைலைக்கு ஓட்டு போடுறதே திமுக எதிர்ப்பு தான். அப்போ நீங்கள் திமுக கூட கை கோர்த்தீங்கன்னா அந்த தொண்டை எங்கே திரும்புவான்? மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதல்வர் விஜய் அவர்களுடைய கரூர் பயணம் மற்றும் அங்கே பேசின பேச்சு, நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் செய்தியாளர்களை உள்ளே விடலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இன்னும் அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. அதை சுற்றி தான் இன்றைக்கி விவாதம் இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், அதிகமாக பாருங்கள். இதுதான் கேட்க முடியும், வேறு என்ன கேட்க முடியும்? விஜய் அவர்களுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய கரூர் பயணம், அவர் பேசின பேச்சு, டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா? இதுக்கு முன்னாடி பேசின ஸ்பீச்சுக்கும் இந்த ஸ்பீச்சுக்கும் ஏதாவது பார்க்குறீங்களா? என்னென்ன மாதிரி? அதே டெய்லர், அதே வாடகை, அதே கடை. கருப்பு சட்டை. அது துக்கத்துக்காக போட்டு போனது. ஆனால் பேச்சு துக்கம் சார்ந்து இருந்ததா? துக்கம் சார்ந்து எதுக்குங்க இருக்கணும்? அவர் ஒரு கட்சி தலைவராக, ஒரு முதல்வராக பல இடங்களில் இருக்கிற விஷயங்களை அவர் பதிவு பண்ணுறாரு. வரவிருக்க வேண்டிய விஷயம் லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்க, நேரடியாக சொன்னார். வரீங்க. இன்னொன்று சொன்னார், கவர்மெண்ட் ஆஃபீஸில் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் இப்போ லஞ்சம் கேட்கறதில்ல அப்படின்னாரு. உண்மையா? பாவம், அவரை நம்ப வச்சுருக்காங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சிஸ்டத்தை சரி பண்ணாத வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வேணுமா? கார்ப்பரேஷனில் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு 9 டெண்டர் என்னமோ, அப்போ குமரகுருபரன் தான் கமிஷனராக இருக்கார். 9 டெண்டர்களை ரத்து பண்ணுறாங்க. அதற்கு பிறகு இந்த நடைபாதை அமைக்கிற டெண்டர் சில இதெல்லாம் ரத்து பண்ணுறாங்க. அப்போ அந்த விவகாரங்கள், டெண்டர் முறைகள், கமிஷன், கலெக்ஷன் இதெல்லாம் வச்சு கார்ப்பரேஷன் நான் உதாரணம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் லஞ்சம் வாங்கக்கூடாது, டெண்டர்லாம் முறையாக இருக்கணும் அப்படி இப்படின்னு. இப்போ இவரெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பார் டெண்டர்லாம் வந்து முறைப்படுத்தி கொண்டு போகிறது, பொதுப்பணித்துறை இதெல்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ ரணகலம் போய்கிட்டு இருக்குது. ஆமாம். அறப்போர் இயக்கம் திடீர்னு ஒரு விவகாரத்தை ட்வீட் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ ரணகாலத்துலேயும் கார்ப்பரேஷனில் ஒரு 4-5 டெண்டர், 5 லட்ச ரூபா பெருமானம் உள்ள சிறு சிறு வேலைகள், அதற்கான டெண்டர்னு போட்டு அந்த டெண்டரை என்னுடைய நேரமே, அதான் இப்போ போடுவாங்க, 1/2 ஹவரில் க்ளோஸ் ஆகிடும். எந்த ஒரு நியாயம்? ஒரு 2 நாள் 3 நாள் தான் கூட பரவாயில்ல. ஆமாம். நீங்கள் அதை என்ன வேலை, எந்தக்கான டெண்டர்னு பார்த்து ஒரு ரெடி பண்ணி போடக்கூட முடியாது. அப்போ செட்டப் தானே, எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோ, போடுவேன், டக்கு நீ போட்டுரு, க்ளோஸ் பண்ணுவேன். அப்போ இவ்வளோ ரணகலம் நடக்கும் பொழுதும் இந்த கவர்மெண்ட்டு எல்லாம் கண்காணிக்கிறாங்க, அறப்போர் இயக்கம் கண்காணிக்குது, அவன் கண்காணிக்கிறான், இவன் கண்காணிக்கிறான், சமூக வலைதளத்தில் போடுறான். ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உடனே நடவடிக்கை. பழைய ஆட்சி மாதிரி கிடையாது, நம்ம மாட்டிக்குவோம். இவ்வளோ இருக்கும்போதும் தைரியமாக 1/2 மணி நேரம் டெண்டர் போடுறீங்கன்னா அப்போது சிஸ்டம் எப்படி இருக்குது தெரியுதா? அவர் வாட்டில் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஒரு மேடைக்கு அவர் சொல்கிறாரு, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் நடவடிக்கை உடனடியாக 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டெண்டரை அந்த இதை வந்து ரத்து பண்ணுறாங்க. அப்போது சிஸ்டத்தை சரி பண்ணுறதுக்கான லைட்டான ஒர்க் இது. அப்போ நாளைக்கு கார்ப்பரேஷனில் இந்த விஷயங்கள் நடக்காது. ஏன்னா இதை காட்டி பயப்படுவாங்க, இதை பார்த்து பயப்படுவாங்க, நம்மளை சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் உடனடி நடவடிக்கைகள். நேற்று கூட நான் மருத்துவத்துறை அமைச்சருக்கு ஒரு விஷயம், அவர் தொகுதி சார்ந்த ஒரு விஷயத்துக்கு நான் அவருக்கு போடுறேன் வாட்ஸ்அப்பில், சார் தண்ணி வரலை, ஒரு கோயிலுக்கு
ஒட்டி அடிப்பம்பு, அதில் தண்ணி இல்லை, பூஜை பண்ண முடியல, இது தொகுதி எம்எல்ஏன்ற முறையில் மருத்துவத்துறை அமைச்சர் பண்ணால் நல்லாயிருக்கும், நான் போடுறேன். அவர் இருக்கிற வேலை பளுவில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சார் நோட்டட் சார், நான் பண்ணுறேன் சார்னு போட்டிருக்காரு. அப்போ நமக்கு சில விஷயங்கள் நமக்கே தோணும். ஏதாவது அநியாயம் நடக்குதுன்னா இவங்க கவனத்துக்கு கொண்டு போவோம். இவங்க பார்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கும் நல்லது. ஆமாம். ஒரு தப்பு நடக்கும்போது அந்த துறை அமைச்சருக்கு சார் பார்த்துக்குங்க அப்படின்னா, என்னன்னு பாருங்க அப்படின்னா, அது அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே கட் பண்ண மாதிரி ஆகும். யாரும் அவங்களுக்கு எதிராக பேச முடியாது. இந்த மாதிரி பல அமைச்சர்கள் இருக்கிறாங்க. பலர் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது. அப்போ அந்த இதுவும் நடக்குது. இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று, லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு முதல்வர் சொல்வது வரவேற்க தகுந்த விஷயம். கண்டிப்பாக. ஏன்னா ஜனங்கிட்ட நேரடியாக கொடுக்காதீங்க, சட்டையை பிடிங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறது, ஜனங்களிடம் புரட்சி வந்துச்சுன்னா நீங்கள் எவனும் தப்ப முடியாது. அதுக்கப்புறம் அங்கேயே வீடு எடுத்துக்குவான். ஏய் சொல்கிறா எவ்வளோ வேணும் சொல்லு, எங்கள் அண்ணன் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னானா அவன் பயந்துருவான். உதாரணம் வேணுமா? நேற்று ஒரு அங்கன்வாடி மையத்தில் 25 குழந்தைகளுக்கு தினமும் சாப்பாடு போடுவதாக அட்டண்டன்ஸ் போட்டு 10 குழந்தைகள் தான் இருக்குது. அந்த செய்தியாளர் போய் கேட்குறாரு, உங்கள்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும் அப்படி இப்படின்னு. அந்த அம்மா சொல்கிறாங்க, சரி உங்கள் மேலதிகாரி நம்பர் கொடுங்கன்னு. நம்பர்னா அவங்க அதுக்கு மேலே பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறேன், வெளியே போமா இல்லை, என்ன இங்கே தான் நடக்குதா, உன் இஷ்டத்துக்கு பேசுகிறேன். அடுத்து கட் ஆகுது. அவர் அந்த அம்மா முன்னாடி நிற்கிறார். அவங்க ஒரு அதிகாரி. என்ன மேடம் இப்படி நடக்குது? என்ன நடந்தா உனக்கு என்ன, ஊரில் 1000 நடக்குது, அங்கே போய் பாரு, இங்கே தான் வருவியா, இது சாதாரண ஒரு இது அப்படி இப்படி என்னன்னா மிரட்ட முடியுமா? கடைசியில் ஒரு பெண்ணை வந்து மிரட்டுறியான்ற அளவுக்கு எங்ககிட்டே மிரட்டி துட்டு வேறு வாங்குறீங்கன்னு. அவர் அசரவே இல்லை. அந்த செய்தியாளர், துட்டு கொடுத்துருக்கீங்களா மேடம் செய்தியாளர்களுக்கு, யார் யாருன்னு சொல்லுங்கள், நான் அப்படியே போட்டுடுறேன். அப்போ துட்டு கொடுக்குறீங்கன்னா ஏன் கொடுக்குறீங்க? இப்படிலாம் மடக்கிறார். இதுதான் செய்தியாளருக்கு ரொம்ப, அவர் கண்ணியம் குறையாமல், வார்த்தைகளில் சிக்காமல், இஷ்டத்துக்கு கோவம் வர விஷயம் அவங்க வந்து ப்ரொவோக் பண்ணுறாங்க, அதே மீறி அமைதியாக கேட்டு. அப்போ இன்றைக்கி அந்த அம்மா சஸ்பெண்ட் ஆகியிருந்தாங்கன்னா உண்மையிலே பாராட்டலாம். இது அவங்கள்ட்ட ஜெயலலிதாட்ட இருந்தது. நீங்கள் ஒரு பத்திரிகையிலையோ எதுலேயோ வந்துடுச்சு இதாகிடுச்சுன்னா கதை கந்தல். அதனாலே பயந்து 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 இருப்பாங்க. மற்ற அமைச்சர்கள் மற்றவர்கள்ட்ட நடந்ததுன்னா அது வேறு, அது பெரிய ஒரு நெட்வொர்க்காக போயிருந்தது அந்த ஊழல். இப்போ அந்த நெட்வொர்க் ஊழல் எங்கள்கிட்ட இல்லை, கீழேயும் நாங்கள் சரி பண்ணுவோம். ரஜினிகாந்த் சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னப்போ எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க. அவர் சொன்னது அதுதான். எப்போவுமே அவர் எப்போவாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவார். என் வாழ்க்கையில் நான் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ரொம்பவும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். அது என்னென்னா, நிம்மதின்றது வெளியே கிடையாது, நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோன்றதை பொறுத்து தான் நம்ம பிபி ஏறுமா இறங்குமான்றது. நம்ம கூடயே இருப்பான் மாப்பிள்ளை. அது எந்த படத்தில் காமிப்பானே, அந்த வந்து முதல் நாள் பைக் வாங்கிட்டேன்னுவான், 2வது வாரம் வந்து கார் வாங்கிட்டேன்னுவான், 3வது வாரம் வந்து ஸ்வீட் எடுத்துக்குங்க, ஹெலிகாப்டர் வாங்கிட்டேன். அப்போ என்ன, காது மூக்கிலெல்லாம் புகை வரும். நம்ம இயல்பு அப்படி தானே யோசிப்போம். வர்றா நாய் இப்படியே சொல்லுவோம், நாய் எப்படி தெரிஞ்சுருந்துருமா, நான் கூட என்னடான்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதில் இப்போ சில பேர் சொல்லுவான், இது எப்படி இருந்துச்சு தெரியுமா, சாப்பாடெல்லாம் நானே 2-3 தடவை சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன், இன்றைக்கி பாரு பைக்குன்னா காருன்னா அது எப்படி தெரியுது பாரு. உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை பைக்கு கார் வாங்க முடியல, அவர் ஏதோ ஒரு வகையில் அவர் சூழ்நிலை பைக் வாங்குற மாதிரி அமைஞ்சிடுச்சு. கூடிய வரைக்கும் நீங்கள் அவர் சூழ்நிலை அப்படி அமைஞ்சிட்டு வாங்கியிருக்காரு, நமக்கு அமைஞ்சால் நம்மளும் வாங்க போகிறோன்ற மாதிரி மனநிலைக்கு வந்துடணும். வர சினிமா துறையில் வர எல்லாரும் உச்சபட்ச நடிகராக வர முடியாது. அப்போ உச்சபட்ச நடிகராக வந்துட்டாரு. நானும் அவன் வந்தோம். நான் நடித்தப்பெல்லாம் வந்து சான்ஸ் கேட்டு நிற்பான், செகண்ட் ரோல் பண்ணியிருந்தான். இன்றைக்கி பார்த்தா அது பார்த்தியா என்ன இருப்பு அப்படின்னா, அது மன நிம்மதி கெட்டு போய் பிபி ஏறும். ஆமாம். எல்லா இடத்துலையுமே வீடு, சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம பார்க்குற பார்வை. அப்போ என்ன ஆகுனா, அங்கே காசி போகிறோம். பார்த்தீங்களா அவங்க அப்படி இப்போ தான் கார் ஒன்று வாங்கிக்கிறாங்களாம், அப்படி இதுக்குள்ளேயே வளர்ந்துக்கிட்டு மைண்டு வேலை செய்யாது. அப்புறம் சுறுசுறுன்னு ஏறும், எந்த வேலையும் நடக்காது. அந்த எரிச்சலை கொண்டு போய் வேறு எங்கேயா காட்டுவோம். அப்போ நிம்மதின்றது வெளியே தேடாதீங்க, உள்ளுக்குள்ளே தேடுன்னு அவர் சொன்னார். ஆனால் அவரே காக்கா குருவி கதையில் போய் மாட்டினார். நடந்ததா இல்லையா? நடந்தது. சூப்பர் ஸ்டார் பட்டம் யாருக்குன்றப்போ அவரையே பேச வச்சிட்டாங்க, காக்கா குருவி கதை. அப்பேற்பட்ட ஒரு மனிதருக்கே அது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவருடைய உச்சம் அப்படின்றப்போ அவர் அது யாரோ தொடுவாங்கன்றதை அவர் ஏற்றுக்கணும். அந்த உச்சத்தையும் தொட ஒருத்தன் வருவான். எம்ஜிஆரை விட அதிகம் சம்பாரிச்சு எம்ஜிஆர் மிரண்டுட்டாரான் முரட்டுக்காலை வசூல் பார்த்து. வேறு லெவலில் இருக்குது. என்ன எம்ஜிஆர் கட்டியமைத்த கோட்டை எந்த மாதிரி கோட்டை? முரட்டுக்காலை வசூல். அப்போது அது எம்ஜிஆர் வந்து அது பொறாமையெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் காலி பண்ணலாம் செய்யலையே.
அந்த மாதிரி மனிதர்களுக்குள்ள எல்லாருக்குள்ளே இருக்குது. ஆமா. தத்துவம் இப்போ நான் சொல்கிறது எனக்குள்ளே இருக்கும். எப்படி இருந்தது தெரியுமா நீ எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்குள்ளே இருக்கும். ஆனால் நேரம், அதையே காலம், போட்டு சூழல். உருட்டி விடக்கூடாது. ஆமா. ரோட்டில் ஒரு பொண்ணை இந்த ஹார்மோன் செய்யும் கோளாறு எல்லாருமே எல்லாரையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பொறுத்து தான் நீங்கள் எப்படி செயல்படுறீங்க. ஆமா. நீங்கள் ஒருத்தர் மாட்டிக்கிறாரு, ரோட்டில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் பார்த்து செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துருந்தாராம். அதான் போய் ஸ்டோர் ஆகிடுமே. ஆமா. மாட்டினார். அதனால் அவர் ரஜினி சொன்ன அந்த விஷயங்களில் நம்ம கண்டுபிடிச்ச விஷயம். அவர் சொன்ன இன்னொரு விஷயம் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு. அந்த சிஸ்டம் என்னன்னா இதுதான். நான் திரும்ப 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 சொல்கிறேன். இந்த கவர்மெண்ட்டு நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த சிஸ்டத்தில் சரி பண்ண வேண்டிய வேலைகள் பல இருக்குது. கோட்டைகள்லாம் இன்றைக்கி கூட ஒரு நாளிதழில் எழுதியிருக்காங்க. சிஸ்டத்துக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு எழுதியிருக்காங்க. அது எழுதின ஒரு நம்பிக்கைக்குரியவர். கோட்டை வட்டாரத்திலேயே அவர் எல்லா அதிகாரிகளோட பழகக்கூடியவர். அதனால் அவர் எழுதுறதை நான் நம்புகிறேன். அவர் ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்தியில் என்னென்ன நடக்குது, ஆலோசகர்கள் இந்த பிரச்சனை என்ன அன்அஃபிஷியலாக என்னென்ன நடக்குது அப்படிலாம் பதிவு பண்ணியிருக்காரு. கூடுதலாக அவர் யாரையுமே எந்த துறை செயலரையும் பார்க்க மாட்டேங்கிறாரு முதல்வர் அப்படின்னு எழுதியிருக்காரு. அது சில சமயம் நான் கேட்பேன் அவர்கிட்டயே கூட என்னங்க அப்படின்னு. அது சில விஷயங்கள் கூடுதலுக்காக சுவாரஸ்யத்துக்காகவும் இல்லாட்டி நிர்வாக வசதிக்காக உள்ளுக்குள்ளே திருத்தப்படுவதாகவும் இருக்கும். அதனால் விஜய் எப்படி சந்திக்காமல் இருப்பார் துறை செயலரை? வேறு ஏதாவது ஒர்க் இருக்கும், அப்புறம் பார்க்குறேன்ட்டுலாம் அதான் இருக்கும். அப்படி சந்திக்க மாட்டேன்னு சொல்ல ஏன் டெய்லி துறை செயலர் வச்சு ஆய்வு நடத்த போகிறார்? அதனால் ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றது அந்த பழைய இதில் இருந்த ஹைகமாண்டு மிஸ்டர் உதயச்சந்திரன் இதுலேயும் ஹைகமாண்டாக இருக்கிறார். சில பேர் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, கரப்பாம்பூச்சி மாதிரி அது. நீங்கள் அவர்கள் எப்படின்னா எல்லா இடத்துலையும் எங்கேயாவது ஆள் வச்சுருப்பாங்க. இதோட காலிடா ஆட்சி மாறிச்சிடாங்க, இதோட காலிடான்னு பார்த்தா பவராக இப்படாது அவருக்கு நெருக்கம்ல அப்படின்னு. அட பாவி, இங்கே நெருக்கமாக இருந்தப்போ அங்கே ஆமாம் இங்கே நெருக்கமாக இருந்துட்டு அங்கேயும் அவங்களுக்கான வேலையை பண்ணி கொடுத்ததுனால அங்கேயும் நெருக்கம் தொண்டை மாற்றினா சரியா போச்சு. அந்த மாதிரி. அதனால் அந்த சிஸ்டம்ன்றது முக்கியம். அதை இன்றைக்கி நான் பண்ணிட்டேன், ஊழல்ன்றது இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படி இல்லாமல் இருந்தால் வரவேற்போம். இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அதுக்கெல்லாம் ஹோம்ஒர்க் பயங்கரமாக பண்ணணும். அதை மீறி பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலே பாராட்டலாம். ஆனால் புளியறையிலேருந்து பல செய்திகள் வரும் பொழுது நமக்கு வைத்த புளியை கரைக்குது. நீங்கள் மருத்துவமனைகளில், காவல் நிலையங்களில், ஆர்டிஓ அலுவலகங்களில் ஏன் ஓப்பனாக அறிவிங்க. இந்த மேடையில் அறிவித்ததை ஓப்பனாக அறிவிங்க. லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம். சிறிய அளவில் இருந்தால் கூட சிக்கினீங்கன்னா உங்கள் இது பறிப்பு விடும்னு முதல்வரே அறிவிங்க. பொதுமக்களுக்கு வேண்டுகோளாக வைங்க. உண்மையிலே வரவேற்கலாம். சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையும் பொருத்தப்படணும். அரசு அலுவலகங்களில் டெஸ்க் டு டெஸ்க்கு பொருத்தப்படணும். ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற இடங்களில் மெயினாக நான் பொதுமக்களுக்கு சொல்லுவது ரெஜிஸ்ட்ரேஷனே வீடியோ எடுப்பார்கள் அந்த சிசிடிவி இதெல்லாம். அதை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்தோன்னு ஒரு சிடி போட்டு வாங்கிக்கலாம். அது உங்களுக்கான ஒரு ஆதாரம். அப்போ அந்த மாதிரி சிசிடிவி, காவல் நிலையங்களில் உள்ள சிசிடிவி, வருபவர்களை மரியாதையாக நடத்துவது, இந்த மாதிரி பல விஷயங்கள் சிஸ்டத்துக்குள்ளே இருக்குது. அதனால் இன்றைக்கி பேச்சு காராசாரமாக இருந்தது. அவர்கள் என்னப்பா பேசாமல் சும்மா இருந்தால் ஒன்றுமே பேச தெரிலன்றீங்க, பேசுனா ஓடி போயிடுறீங்க, கதவை இழுத்து மூடி வச்சு தான் பேசணும் போல இருக்கு அப்படின்ட்டு இன்னும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பாராட்ட வேண்டிய விஷயம். கரூர் சம்பவத்தில் போலீஸார் முன்கூட்டியே எச்சரிச்சிருக்கலாம். நாமக்கல் டு கரூர் வரும்போது ஏன் சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. பெரம்பலூர் வரும்போது சொன்னபோது அதே மாதிரி இங்கே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் இவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், இவர்களுக்கு பேச வராது. விஜய்க்கு பெரிய அளவில் அரை மணி நேரம் அப்படி பேச வராது. அப்போது இவர்கள் செய்த ஏற்பாடு, இவர்கள் பண்ணது ரோட் ஷோ. 8 மணிக்கு கூட்டம்னா இவங்க 12 மணி வரைக்கும் ரோட் ஷோ போயிட்டுருப்பாங்க. இதை திட்டமிட்டே பண்ணியிருந்தாங்க. இதில் காவல்துறையும் ஒத்துழைப்பு கிடையாது இவங்களுக்கு. பொதுமக்கள் சில இடங்களில் சிக்கிக்கிட்டோன்னே விட்டாங்க. ஏன்னா கோபம் வரட்டும் அவங்க மேலே. திருச்சியிலலாம் அதை பார்த்தோம். இவர் கிளம்பி வரும்போது பெரிய டிராஃபிக் ஜாம், 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிராஃபிக் ஜாம். பலர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணாங்க, பலர் இங்கே போக முடியாமல் வந்தது. ஒரு டெத்துக்காக ஃப்ளைட்டை பிடிச்சி வந்தவங்க டெத்துக்கே போக முடியல, பாடி ஏற்றுட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நடந்ததெல்லாம் அப்போது நடந்தது. அப்போது ரோட் ஷோன்றது ஒரு பெரிய கான்செப்டாக இவங்க அதை பிடிச்சிட்டு இருந்தாங்க.
அதே மாதிரி உள்ளரங்க கூட்டம் தான் அவங்க கேட்பாங்க. அதுக்கு எஸ்ஓபி போடுவாங்க. அதுக்கு இவர்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, எங்களை தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி இன்னொன்று தாண்டி இவர்களுக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்தாங்க. இன்னைக்கு இப்போ முதலமைச்சராக இருக்கும்போது இதை நீங்கள் கூட சொல்கிறாருல்ல, ஏய் உங்கள் ஆட்சி காலம் தான் பண்ணீங்க, இப்போ நான் சிஎம்யா, இப்போ வந்து கரூர் போகக்கூடாதுன்றீங்க, என்னங்க இன்னும் ஆட்சியில் இருக்கவே நினச்சிட்டு இருக்காங்க, கிண்டல் அடிக்கிறாப்புல. அந்த மாதிரி நடந்தது. இவர் கூட்டத்தில் திருச்சியில் காலையில் வர வேண்டிய இடத்துக்கு 3 மணிக்கு வர்றாரு. 3 மணிக்கு 4 மணிக்கு போக வேண்டிய இடத்துக்கு 7, 8 மணிக்கு போகிறாரு. நைட்டு பெரம்பலூரில் பயங்கர கூட்டம். அன்னைக்கு போலீஸு உண்மையிலேயே கரெக்டாக பாராட்டணும். நீங்கள் வந்து வராதீங்கன்ட்டாங்க. இவரும் நேரம் ஆகிடுச்சின்னு கிளம்பிட்டார். அன்னைக்கு போயிருந்தா கரூருக்கு பதிலாக பெரம்பலூரில் சம்பவம் நடந்திருக்கும். இது பல அதிகாரிகளே சொன்னது அந்த டைமில். அப்போது இவர் கரூருக்கு வராரு. ஆக்சுவலாக இவர் வந்து 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பர்மிஷன், அதில் ஏதோ ஒரு டைமு. புசியானந்து 12 மணிக்கு அவர் கரூருக்கு வருவாருன்னு பேட்டி கொடுக்குறாரு. இவர் வந்து சேர்றதுக்கே நைட்டு 7, 7:30 ஆகிடுது. இதில் காலையிலேருந்து தண்ணி குடிக்காமல் இருக்கணும் காத்திருந்தவங்க, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றவங்க, 4 மணிக்கு இந்த ஆலைகள் அன்றைக்கி சனிக்கிழமை வேறு எல்லாம் வேலை விட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு வந்த கும்பல், அங்கே விஜயை பார்க்கணுன்னு வந்த கும்பல், 6 மணிக்கு ஒரு அப்படி சேர்ந்த கும்பல், இவர் கூடயே வந்த ஒரு கும்பல் எல்லாம் சேருது. அப்போது இவர் அந்த கூட்டத்துக்குள்ளே நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் பாருங்கள், எதையும் மாற்றி பேசலை. அவர் உள்ளே வந்தவுடனே போலீஸுக்கு நன்றி சொல்லுவார். ஆமாம், அது கூட அந்த டைமில் பிரச்சனையாச்சு. ஏன் வந்தோடனே போலீஸுக்கு நன்றி சொல்கிறா, அப்புறம் போலீஸே குற்றம் சொல்கிறீங்களே அப்படின்னு. இன்னைக்கு கூட போலீஸ் தெரியாமல் நன்றி சொல்லிட்டேன். அதுதான் போலீஸுக்கு நன்றி சொன்ன காரணம், இவங்கள வலுக்கட்டாயமாக உள்ளே கூட்டு போய் விட்டது. ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடக்கிறது இவர்களுக்கு என்ன பெரிய என்ன அரசியல்வாதிகளா அவங்க? இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தவங்களா அவங்க? ஆனால் இது மாதிரி போனால் பெரிய ஸ்டாம்பேட் ஆகிடும், நெரிசலில் பல பேர் செத்து போயிடுவாங்கன்னு யாருக்கு தெரியணும்? போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியணும். அப்போ அந்த இடத்துல நடக்குன்றது சாதாரண குழந்தைகளை கேட்டால் கூட சொல்லிடும். ஏன்னா ஒரு ஹைவேஸை 2 ஆக்கியிருக்கீங்க, ஒரு ரோடை நடு சென்டரான அந்த ஒரு இதுக்கு பேரிகேடை வச்சு ஃபுல்லாக தடுத்துரு, பேரிகேட்டில் அந்த இது பேனர் இதெல்லாம் வச்சு அந்த சைடு போக முடியாத அளவுக்கு தடுத்துட்டீங்க. இந்த சைடு பில்டிங்கு, ஜென்ரேட்டர் ரூமு இது சரி, அப்படிக்கா அந்த ஜனங்க அப்படி இதாகும்னு பார்த்தா அங்கே பார்க்கிங்கை போட்டிங்க. அப்போது இந்த இடம் மட்டும்தான் வழி. இதுக்குள்ளே இவர் பஸ்ஸை கொண்டு வந்து உள்ளே விட்றாரு. பஸ்ஸை உள்ளே விடும்போது தண்ணியை கிழிச்ச மாதிரி ஜனங்களை கிளிக்கி பிரிச்சிடுறாங்க. அப்போ தான் நெரிசல் ஏற்படுது. அதுக்கு முன்னாடி இருந்தால் நெரிசல் இருக்குது. இவருக்கு இந்த லைட்டு ஸ்பாட் லைட்லாம் வரும்போது இவருக்கு தெரியல அந்த இடத்துல. இவர் நிலைமையுடைய தீவிரம் உணர்றதுக்கே இவருக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதில் தான் இவர்கள் பயந்து போயெல்லாம் போனது. அப்போது இந்த மாதிரி நடக்க போகுதுன்னா அது போலீஸுக்கு தான் கண்டிப்பாக தெரியணும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சு, இப்போ போனோன்னே இவரை குற்றவாளி ஆக்கிட்டாங்க. இவரை நீங்கள் உள்ளே போய் கூட்டம் நடத்துங்கன்னா இவங்களே வழி ஏற்படுத்தி கொண்டு வந்து விட்டு போகிறாங்க போலீஸு. நன்றி சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு, அதுக்குள்ளே இவ்வளோ நடந்துருது. அப்போ இவ்வளோ தூரம் உள்ளே கூட்டு போகிற போலீஸுக்கு ஏன் தெரியல? இவரை குற்றவாளியாக ஆக்குனீங்க. இந்த கேள்வியை வைத்தது காலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுக்கப்புறம் தான் மேட்ரு திரும்புது, பல தடவை நம்ம பேசியிருக்கோம். மத்தியானம் விஆர்எஸ் ஐபிஎஸ் அவருக்கு அந்த போலீஸ் பார்வை தெரியும்ல, அவர் தான் கரெக்டாக வச்சார் பாயிண்ட்டை. க்ரௌட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ பெரிய கூட்டத்துக்குன்னா ஒரு ஜேசி லெவலில் ஒரு அதிகாரி ஏன் போடல? ஒரு டிஎஸ்பி லெவலில் ஏன் அதிகாரி போட்டிங்க? எத்தனை ஆஃபீஸரை நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணீங்க இந்த விவகாரத்தில்? ஏன் இது மாதிரி ஒரு இது நடக்கும் அப்படின்னு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவங்களுக்கு இது ஸ்டாம்பேட் ஆகும்னு தெரியும், ஏன் அப்போ அனுமதிச்சிங்க அப்படின்னு இன்றைக்கி விஜய் அதான் கேட்குறாரு. போலீஸ் எங்களை கூட்டத்தை ரத்து பண்ணுற அளவு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்கலாமே, இல்லாட்டி எங்களை அனுமதிக்காமல் பண்ணியிருக்கலாமே, ஏன் அனுமதிச்சிங்க? அப்போ அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு நாங்கள் வேணான்னு சொன்னோம், அவங்க தான் உள்ளே போகணுன்னு அடம் பிடிச்சாங்க. அன்றைக்கி இவர்கள் பேச்சை கேட்குறதுக்கு இந்த சைடு நியாயத்தை கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. இன்றைக்கி இவர்கள் சொல்கிறத அவர்கள் ஒன்றுமே மறுக்க முடியாத இடத்துல இப்போ அவங்க இருக்கிறாங்க. இதுதான் நடந்தது. அதனால தான் சொல்கிறேன், இந்த விவகாரத்தில் என்ன நடந்ததுன்றது விசாரணை, சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் வரும். ஏன்னா இதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு பெரிய லெவலில் விஜய்க்கு எதிரான ஒரு இதை பிரச்சனையை கொண்டு போகிறாங்க. ஒருத்தர் வராரு அழுகுறாரு, ஒருத்தர் வராரு ஆம்புலன்ஸில் வருது, அதில் வந்து அந்த ஸ்டிக்கரை ஓட்டுறாங்க. அப்போ தான் ஆம்புலன்ஸில் அதுக்கு பிறகு கண்டிஷனை ஃபாலோ பண்ணுன்றாங்க, அதை பேசுகிறாங்க, இதை பேசுகிறாங்க. சிஎம் உடனே கிளம்பி வர்றாரு, பேசுகிறார். துபாயிலேருந்து ஒருத்தர் வராரு, பேசுகிறாரு. எல்லாத்துலேயும் வந்து இவர் கொண்டுட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது இதுன்னு கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் காலையில் தான் அந்த நிலைமை தலைகீழாக மாறுது. முதல்வரே சட்டசபையில் பேசுகிறாரு, அதையும் இவர் சொல்கிறார், நீ சுட்டி காமிச்சிருக்காரு இன்றைக்கி. அதனால்
நீதி விசாரணையில் இருக்குது. விசாரணை முடிஞ்சால்தான் இதில் சரியான உண்மைகள் என்னன்றது வெளியே வரும். அவர் சொன்னதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா டீலிமிட்டேஷனை வந்து தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம் ஏன் அவர் இன்றைக்கி டீலிமிட்டேஷனை பேசுகிறாருன்னா, டீலிமிட்டேஷன் வரப்போகுதுன்னு இவங்க பூச்சாண்டி காமிச்சுனே இருக்காங்க. டீலிமிட்டேஷனில் ஏற்கனவே அமித்ஷாலேருந்து எல்லாம் சொன்னது, அந்த இப்போ இருக்கிற ரேஷியோ என்னவோ அதே ரேஷியோ தான் அப்படின்னு. அப்போ இங்கே 39 சீட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கு ஒரு 10% ஏற்றுறோன்னா 39ல் 10 4 சீட்டு 43 சீட்டு ஆகிடும். இப்போ இதில் 80 சீட்டு இருக்குன்னா 88 சீட் ஆகும். அப்போ அதே ரேஷியோ அப்படியே ஏறும். அதனால் அந்த இது பாதிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் இதுலேயும் ஒரு அரசியல் பண்ணணுன்னு ஆச்சா பூச்சா ஆய்வின்னாங்க. டீலிமிட்டேஷன் எப்போ வரும்னா 2035 தான் வரும். நடுவில்லாம் இவங்க எதுவுமே கொண்டு வர முடியாது. இதுக்கு நடுவில் டீலிமிட்டேஷனு கொண்டு வர்ற இதுக்கான ஒரு இந்த ஆரம்பகட்ட மசோதாவோட மகளிர் மசோதாவை கொண்டு வந்தாங்க. அதை வேண்டுமென்றே முறியடித்து காலி பண்ணாங்க. இதெல்லாம் இவர்கள் அரசியல்னு வச்சிங்களேன். காங்கிரஸும் சேர்ந்து பண்ணிச்சு. மகளிர் மசோதாலாம் கொண்டு வந்தால் இன்றைக்கி தேர்தலையே அவங்களுக்கான அந்த 33% அங்கீகாரம் கிடச்சிருக்கும். அதையும் கெடுத்து விட்டாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் அதனால் டீலிமிட்டேஷன் பற்றி இவர்கள் கேட்டதுக்கு இவரே இப்போ முந்திக்கிட்டு நாங்கள் எந்த நேரம் எந்த வகையிலும் தமிழகத்தில் உரிமைகளை விட்டு தர மாட்டோம்னார். மேகதாது மேட்டரும் சொல்லிட்டாரு. ஒன்றை மாதிரிலாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்க முடியாது. எங்கே பேசணுமோ அங்கே பேசுவோம், எங்கே பேசணுமோ அதை பேசுவாங்க. பேசுங்க, நல்ல விஷயம். அதுக்கு முன்னாடி அந்த அனைத்து கட்சியை கூட்டு போகிறேன்னீங்களே, அதையும் கூட்டிகிட்டு போகிற வழியை பாருங்கள். அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தீய சக்தி தீர்ந்து போன சக்தி, இவங்க 2 பேரும் கூட்டு களவாணிகள் புதுசாக ஆட் பண்ணியிருக்காரு. மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது பார்த்த வர. அது ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்காரு 2 பேரும் ஒன்று சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அது சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. 2 பேரையும் காலி பண்ணணும்னா இந்த வார்த்தையை தான் சொல்லணும். ஜனங்களுக்கும் வரும். அதிமுக உருவான அர்த்தமே திமுக எதிர்ப்பு தான். ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுறதே திமுக எதிர்த்து தான். அப்போ நீங்கள் திமுக கூட கை கோர்த்தீங்கன்னா அந்த தொண்டை எங்கே திரும்புவான்? ஆனால் அட் த லாஸ்ட் அரசியல்னு வந்துட்டா நடக்கிறது தானே சார். நடக்கிறதுனா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்களா? பிஜேபி போய் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சுக்க முடியுமா? நீங்கள் சொல்கிற பிரகாரம் பார்த்தா காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி வைக்க முடியுமா? திமுக பிஜேபி கூட்டணி வச்சது இல்லை. திமுக பிஜேபின்றது அது வேறு. அதுவே தவறுன்னு தானே பிரச்சனை ஆச்சு. அது ஒரு பெரிய அப்போ கலைஞர் இருந்துக்கிட்டு அதுக்கு இல்லாத கதைலாம் பொழிப்புரை முகவுரைலாம் எழுதினார். ஆனாலும் எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆச்சு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பேசிட்டீங்க. இப்போ ஏடிஎம்கே சேர்த்துனா அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அவர்கள் சாதாரணமாக இருந்தாங்க. ஆனால் இவர்கள் அவ்வளோ பேசிட்டு பெரியாருடைய பேரன்கள் அப்படின்லாம் பேசிட்டு அங்கே போய் சேர்ந்தாங்கல்ல, அது பெரிய விஷயம்ல. அதுக்கு பிறகு மறுபடியும் வேலைக்கிட்டே இல்லை கதைலாம் சொல்லின்னு இன்றைக்கி இவ்வளோ பேசி வச்சுருக்காங்க. பேசி வச்சுட்டு இப்போ பிஜேபியோட இவர்கள் ஒரு மறைமுக இது வச்சுருக்காங்கன்றது அரசல் புரசல். அப்படி எந்த நிலைமையில் சார் இருக்குது? முன்னாடியே ஒரு பேச்சு வந்தது, இப்பயும் அதே பேச்சு லெவலில் தான் இருக்கா? இல்லை எந்த லெவலில் இருக்குன்னா ஈடி எப்படி வருதுன்றதை பொறுத்து இருக்கும். வரல, அதனால தான் கேட்குறேன். அதனால தான் நானும் சொல்கிறேன். அது ஒரு பார்ட்டு. இன்னொன்று, திமுக அதிமுக எந்த காலத்துலையும் சேரவே முடியாது. சேர்ந்துட்டா அதிமுக அழிஞ்சிரும். ஏன் அழியும்னா இப்போ ஒரிஜினாலிட்டி போயிடும், அழிஞ்சிரும். இப்போதைக்கு இந்த தலைவர்கள்ன்ற சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க போனாலும் வந்தாலும் யாரும் கவலைப்பட மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக அம்மா ஆரம்பிச்சதுன்னு உருட்டின தாவைக்காயில் போயிட்டு அதிமுக அழியுதுன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு மரியாதையெல்லாம் இருக்காது. ரெட்டை இலைக்கான வாக்குகள் அந்த தொண்டர்கள் போடுற அடிப்படை காரணமே திமுக எதிர்ப்பு தான். இப்போ தாவைக்காவை எதிர்க்கிறாங்க வச்சுக்கோங்க. நாளைக்கு தாவைக்கா அதிமுக சேர்ந்தால் கூட அந்த தொண்டர்கள் சந்தோஷப்படுவான், கவலைப்பட மாட்டான், ஓட்டை போடுவான். ஆனால் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தால் ரெட்டை இலைக்கு போடுறவனுடைய வாக்கு பிரதான இதுவே இவருக்கு எதிராக போடுறது தான். என்கிட்ட ஒரு பெரியவர் சொன்னார், அந்த லோக்கலில் அதிமுககாரன் மகா அயோக்கியன், எங்கள் யாருக்குமே பிடிக்காது இது. ஆனால் திமுக தம்பி வந்து சின்ன பையன், அவ்வளோ என் பையனுடைய நண்பர், அவன் அவ்வளோ வேலை செய்வான், வந்து காலிலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான், நல்லா பண்ணான். எனக்கு இந்த தடவை இவனுக்கு தான் போட்டுடணும், அவ்வளோ அற்புதமான பையனாக இருக்கான், நம்ம கட்சிக்காரனாக இருந்தாலும் அவன் அயோக்கியனாக இருக்கான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நான் போயிட்டேன். ஓட்டு போடுற நேரத்தில் அந்த ரெட்டை இலையில் 2 இலையில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எனக்கு தெரியிட்டாங்க. நான் கண்ணை மூட்டு மனசுருகி அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் வந்து ரெட்டை இலை போட்டேன். ஆனால் நான் வெளியில் வந்து அந்த பையன் தான் ஜெயிச்சான், என் காலிலலாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம், எனக்கு அவ்வளோ சங்கடமாக இருந்தது அப்படின்றாங்க. என்ன விஷயம்னா இப்படி தான் எந்த காலத்துலேயும் உதயசூர் நான் போட மாட்டேன்ற மனநிலையில் தான் இருப்பாங்க அவங்க. ஆனால் நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீ அவங்களுக்கே துரோகம் செய்கிறியா, எம்ஜிஆருக்கே துரோகம் பண்ணுறியா, அம்மாவுக்கே துரோகம் பண்ணுறியான்னு அவர்கள் வாக்கு எங்கே திரும்பும்?
தாவேகாவுக்கு திரும்பும். அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த பாயிண்ட்லாம் அடிக்கிறது. கூட்டணி ஏன்னா கூட்டணி வைக்காமல் இருந்து சொன்னால் அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. கூட்டணி வரைக்கும் போயிட்டீங்கல்ல, அதை கூட்டணி கட்சி தலைவர்களும் சொல்லிட்டாங்கல்ல, அதனால் அந்த பாயிண்ட்லேருந்து எடுத்து அடிக்கிறாப்புல. இது ஒரு கல்லில் 2 மாங்காய். இதில் நீங்கள் என்ன தலைவர்கள் வெளியே போனாலும் அதிமுகவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் திமுகவோட கூட்டணி வச்சா அதிமுக அழிஞ்சிரும். அப்படியே கரைஞ்சிருவாங்க அந்த தொண்டர்கள். அப்படியே தாவேகா பக்கம் போயிடுவாங்க. இல்லாட்டி எந்த கட்சி எங்கே போகணுமோ அங்கே போவாங்க. அண்ணாமலை கொஞ்சம் பவராக இருக்கார், இந்த தடவை நம்ம அண்ணாமலைக்கு போட்டுருவோம் வேணாம் அப்படின்னு, இல்லை சீமானுக்கு போட்டுருவோம் அப்படி போயிடுவாங்க. திமுகவுக்கு போட மாட்டாங்க. திமுக கூட இருக்கிற அதிமுகவும் போட மாட்டாங்க. அப்போ அதிமுகவில் ஒரு 30% ஓட்டு இப்படி போயிடுச்சு வச்சுக்கோங்க, தீவிர தொண்டர்கள் என்ன பண்ணுவீங்க? அதுதான் பிரச்சனை. தாவேகா இன்னும் ஆனால் அந்த மேலே இருக்க தலைவங்கிறான்ல, அவன் எப்படி வேணால் மாறுவான். அப்படி மாறினவன் தான் ஒரு 10-11 பேர் அங்கே அமைச்சராக இருந்து பதவி சுகத்தை ஆரம்பிச்சு, ரகுபதியிலேருந்து சேகர் பாபுலேருந்து எல்லாம். அவங்களுக்கு எதுவும் கவலை இல்லை, அவங்களுக்கு வியாபாரம். அந்த வியாபாரிகள் தான் இப்போ தாவேகா பக்கம் போயின்னுக்கிறாங்க. அவங்களும் வியாபாரம் ஆகணும். இன்னைக்கு கூட தளபதினு பேசினுக்கிறாப்புல எம்ஆர் விஜயபாஸ்கர். ஆமாம், என் அண்ணன் விஜய்னு பேச வேண்டியதானே, இல்லை தம்பி விஜய் சகோதரர் விஜய்னு பேச வேண்டியதானே. சிலிர்த்து போச்சு நேரில். கவலைப்படாமல் அது கூச்ச நச்சமே இல்லாமல் தளபதி அப்படின்னு. சரி சார், முதல்வர் அவர்களுடைய நிகழ்ச்சியில் வந்து செய்தியாளர்களை வந்து அலோவ் பண்ணல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனந்த் அவர்கள் கூட அதுக்கு வந்து மறுப்பு கூட தெரிவிக்கல. நான் அப்புறம் சொல்கிறேன், விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சமாளித்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அனுமதிச்சாங்களா? இல்லை இல்லை. இது நீங்கள் இப்போ செய்தியாளர்கள் அப்படின்னா யார் செய்தியாளர்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. 2-3 வகை இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் டிஐபிஆரில் பதிவு பெற்ற அக்ரெடிஷன் கார்டு ஹோல்டர்னுவாங்க. ஒரு சேனலுக்கு 10-15 அக்ரெடிஷன் கார்டு கொடுப்பாங்க. ஒரு நாளிதழுக்கு ஒரு 11 என்னமோ கொடுப்பாங்க. அப்புறம் சின்ன அந்த வார இதழ்களுக்கு ப்ரெஸ் பாஸ்ன்னு இருக்குது, அதுவும் அக்ரெடிஷன் மாதிரி தான், அதுவும் அது கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா அரசாங்க டிஐபிஆரை அங்கீகரித்து இவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள். பத்திரிகை ஒவ்வொன்றுக்கும் ஐடி கார்டு வச்சுருப்பாங்க, இருந்தாலும் இது கொடுப்பாங்க. இதில் மற்ற சின்ன சின்ன வார இதழ், டெய்லி பேப்பர் எல்லாத்துக்குமே அக்ரெடிஷன் கார்டு உண்டு. ஓகே. அந்தந்த இதில் பிரதிநிதிகளாக இது பண்ணுவாங்க. அப்போது ஒரு முக்கியமான தேர்தல் ஆணையர் வராரு, அப்போ அக்ரெடிஷன் கார்டு ஹோல்டர் தான் அனுமதி. ஆனால் ரொம்பலாம் பண்ண மாட்டாங்க தேர்தல் ஆணையர் கூட, மற்ற கார்டு எடுக்கிறதுலாம் போகலாம். இப்போ முதல்வருக்கும் முதல்வர் முன்ன பெரும்பாலும் இது கிடையாது நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் முதல்வர் நிகழ்ச்சி இதுக்கெல்லாம் கூட சாதாரணமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு கலைஞர் காலத்துலலாம் கூட நீங்கள் ரிப்போர்ட்டர் கார்டு, நீங்கள் எந்த இது ஒரு நிறுவனமோ பெரிய நிறுவனத்துலாம் ரிப்போர்ட்டர் கார்டு அதுன்னா அனுமதிச்சுருந்தாங்க. போக போக இந்த கவர்மெண்ட் வந்தோடனே பெரியது அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி அக்ரெடிஷன் கார்டு ஹோல்டர் மட்டும்தான். அப்படின்னா ஒரு கம்பெனியில் செக்ரட்டரியேட் பார்க்குறவங்க, முக்கியமான சீனியர் ரிப்போர்ட்டர்ஸு, அப்புறம் டெஸ்கில் ஒருத்தர், அப்புறம் அந்த நிறுவனம் நடத்துகிற முதலாளி, அவருக்கு ஏதாவது பொண்டாட்டி ஏதாவது சொந்தக்காரங்க தான் அவங்க, இப்படி அக்ரெடிஷன் கார்டை பிரிச்சுக்குவாங்க. அப்போது எடிட்ரு, மெயின் எடிட்ரு, அடுத்த எடிட்ரு, கொஞ்சம் இது, அப்போது ரிப்போர்ட்டருக்குன்னு பார்த்தா ஒரு 4-5 பேர் பிரதான ரிப்போர்ட்டர்கள் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பிரதமர் வராருன்னா இந்த மாதிரி கவர் பண்ணுற அக்ரெடிஷன் கார்டு ஹோல்டரை அந்த மெயின் ரிப்போர்ட் சீஃப் ரிப்போர்ட்டரோ இல்லை பெரிய ரிப்போர்ட்டரையோ பொலிட்டிக்கல் பார்க்குறவரையோ அனுப்புவாங்க. கேமராமேனுக்கும் அக்ரெடிஷன் கார்டு கொடுத்துருப்பாங்க, அவரும் போவார். இப்போ இவங்க 2 பேர் அக்ரெடிஷன் கார்டை கொண்டு போய் அந்த சம்மந்தப்பட்ட இந்த டிஐபிஆரில் இது பண்ணுவாங்க. அவங்க வந்து இவர்களுக்கு ஒரு கார்டு போட்டு கொடுத்துருவாங்க. அன்றைக்கி அனுமதிக்கான இது பிரதமர் கலந்துக்க நிகழ்ச்சி. தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையமே கூப்பிட்டு அவங்க லெட்டர் கொடுக்கணும், எங்களுடைய இவர் தான் அப்படின்னு, அந்த ஒரு பாஸ் கொடுப்பாங்க. அது அந்த ஓட்டிங் நடந்து கவுண்டிங் நடக்கிற வரைக்கும் அந்த பாஸ் வச்சுருப்போம். செல்லும். ஓட்டிங் வரைக்கும் ஒரு பாஸ் கொடுப்பாங்க, கவுண்டிங் இன்னொரு பாஸ் கொடுப்பாங்க, நம்ம ஃபோட்டோ ஒட்டியே கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு இது. இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், பெரிய பத்திரிகைகள், முக்கியமான பத்திரிகைகள் இதெல்லாம் வந்து இப்போ முதல்வர் நிகழ்ச்சினா அந்த மாதிரி தான் நடைமுறை இது வரைக்கும் இருக்குது. இப்போ இதுக்கும் அதே மாதிரி நடைமுறை. பிரதமருக்கு வந்தது கூட இப்போ கோவையெல்லாம் வந்தார், அதே மாதிரி தான் கவரேஜ் எல்லாம். இதுக்கும் இப்போ சிஎம்க்கும் அதே மாதிரி கொடுத்துட்டாங்க, அவங்களும் போய் செட் பண்ணி நிறுத்திட்டாங்க. நான் சொல்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ். நீங்கள் அந்த யூடியூபர்ஸ் அவங்கெல்லாம் யாருக்கும் அனுமதி இருக்காது, நீங்கள் வெளியிலேருந்து எடுத்துங்க எதாவது பண்ணிங்கன்றாங்க. அப்போது இவர்களே வந்து எடுத்து எல்லாம் செட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு ஒரு எஸ்பி வர்றாரு, எல்லாரையும் வெளியே போன்றாரு. இதில் பாதி காக்கா கூட்டம் என்னன்னா அது கிளம்பிச்சு, வெளியே போகணுமா ரைட்டுன்னு கொஞ்சம் பேர் கேட்குறாங்க. அதுவும் முறையாக கேட்கல, உக்காரியா அப்படின்னும். உக்காரு, நீ தானே கார்டு கொடுத்த, டிஐபிஆரில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் டிஐபிஆர் அதிகாரிகிட்ட சொல்லி எங்களை வெளியேற்ற சொல்லுங்கள், உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் செய்தி சேகரிக்க வந்திருக்கேன், முறைப்படி பாஸ் வச்சுருக்கேன், எங்களை வெளியேற்றுற இது உங்களுக்கு இல்லை. டிஐபிஆர் அந்த இது சொல்ல சொல்லுங்கள், பிஆர் வந்து சொல்ல சொல்லுங்கள், இல்லை இங்கேயே உட்காந்துருவோம், நாங்கள் முதல்வரி நியாயம் கேட்டுக்கிறோன்னு பண்ணால் ஆடி போயிடுவாப்புல எஸ்பி.
இங்கே தான் இதை காக்கா கூட்டமாச்சு, விரட்டினோன்னா வெளியே வந்துச்சு. தான் நடந்தது. இந்த மாதிரி அதிகாரிகள் ஏன் வந்து பண்ணுறாங்க? அவர் திடீர்னு அவர் விருப்பம் காமிக்கணும்ல. இப்போ இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிட்டார்ல இந்த மாதிரி பண்ணுறது. இது ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்கிட்ட பண்ணுறீங்க? அமைச்சர் வந்து கூட இது ஒன்றும் சால்வ் ஆகலையா சார் பெருசா? அமைச்சர் வந்துன்னா நீங்கள் அவங்க அந்த இது இப்போ கல்வித்துறை அமைச்சர் இருக்கார்ல, பள்ளி கல்வித்துறை, அவர் கீழே தான் டிஏபிஆர் இருக்குது. அவர் தான் கேட்கணும். என்னங்க இது அப்படின்னு கேட்டால் அவர் அதை சால்வ் பண்ணுவார். அவர் மேடையில் அந்த நிகழ்ச்சியில் இருந்திருக்காரு. அதனால் புஷியானது வந்து பார்த்துட்டு அவருக்கு என்ன தெரியும், ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொடுத்தாங்களா உள்ளே போனாங்களா தெரியல. நம்ம ஷூட்டில் அதுன்னு இருந்தனால கவனிக்கல. ஆனால் இந்த மாதிரி அதிகாரிகள் பண்ணுறது கண்டிக்கத்தகுது. இது முதல்வருக்கும் சேர்த்து கெட்ட பேரை உண்டாக்கி தரும். அதிகாரிகள் நான் சொல்கிற அந்த சிஸ்டம் தான் இந்த மாதிரி தான். கார்பரேஷனில் போய் இது சாலை ஓர இதில் தூக்குறான்ட்டு போட்டு அடிச்சு நவுத்தி தூக்குறாங்க. அந்த ஜனங்களாம் என்ன சொல்லும், அந்த இவன் போயிட்டான்னு இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டால் இந்த ஆள் வந்து இவனும் பண்ணுறான். ஆனால் கார்பரேஷன் இப்போ வரைக்கும் இவங்க கையில் இருக்குது, நகராட்சி மாநகராட்சியெல்லாம். அது அந்த ஜனங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ இவன் பண்ணுற வேலை யாருக்கு லாபம்? இந்த மாதிரி பல இடங்களில் பண்ணுறாங்க. ஒரு அமைச்சர் தொகுதியில் பண்ணுறாங்க, அமைச்சர் கூப்பிட்டு கேட்குறாங்க, இல்லை இது வந்து அது அவர் உத்தரவு, எவர் உத்தரவும் இல்லை, தொடக்கூடாது அப்படின்னா கம்முன்னு போகிறாங்க. அமைச்சர் இதுலேருந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, நானே நேரடி சாட்சி. அப்போது இது ஏன் பண்ணுறாங்க? இந்த கவர்மெண்ட்டு கெட்ட பேர் வரணும். மின்தடை எப்படி வருது? இதே தான். எனக்கு என்னென்னு விட்டுரு பார்த்துக்கலாம். ஏன்னா தொழிற்சங்கம் அது இதுன்னு இருக்கும். கெட்ட பேர் வரட்டும். கண்டக்டரு லேடி இதை வந்து முறைச்சி பிரச்சனை பண்ணுறான். அவன் என்ன சொல்லுவாங்க, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல, அப்படி தான் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு எச்சரிக்கை மூலியமாக புகார் கொடுங்க, உடனடி நடவடிக்கை, இதெல்லாம் பண்ணால் தான் இது திருந்துவாங்க. இல்லாட்டி இதுதான் நடக்கும். எம்ஜிஆருக்கெல்லாம் நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், எம்ஜிஆரெல்லாம் படாத பாடுபடுத்தியிருக்காங்க. அதிகாரிகள் மாறல. அவன் எல்லாம் திமுக அரசில் அவர் கலைஞரை உட்கார வச்ச ஆட்கள், முதல் தலைமுறை அது இதுன்னு, அவன் எல்லாம் அங்கே விசுவாசியாக இருந்தான். அப்போ பல இடங்களில் தொல்லை வந்தது. அன்றைக்கி இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இல்லை. இன்றைக்கி எடுத்துருவான், சொல்லுயா சொல்லு பார்ப்போம் சொல்லு அப்படின்னு. இந்த ஒரு அம்மாட்ட போய் கேட்குறாங்கல்ல, சொல்லுங்கள் மேடம், 25 பேர் போட்டு 10 பேர் தான் வந்துக்கிறாங்க, மீதி 15 பேர் எங்கே தப்பு நடக்கலை, இங்கே வந்து கேட்குற நாங்கள் தான் கிடைச்சோமா அப்படின்னு. மேடம் தப்பு நடந்தது, நீங்களும் தான் கிடைச்சிங்க, சொல்லுங்கள் அப்படின்னு. ஒரு பொம்பளை வந்து மிரட்டுறிய, துட்டுலாம் கேட்குற அது மாதிரி. அதனால் எல்லாத்துக்குமே சிஸ்டம் தான், சிஸ்டம் கரெக்ட் பண்ணும். அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் அந்த எஸ்பியும் இருக்கார், கரூர் எஸ்பியும். அவர் கூப்பிட்டு கேட்டால் ஏதாவது காரணம் சொல்லுவார். ஆனால் அந்த நிகழ்ச்சி சேனல்கள் மத்தியில், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மத்தியில் கோபம் வருமா வராது? கண்டிப்பாக வரும். எது யாருக்கு மேலே விட்டு போகும்? அரசு மேலே தான் வரும். இவருக்கு ஜாலியாக இருப்பார். ஒருத்தர் 2 பேர் மட்டும் உஷாராக இருப்பான். தோணணும்பா அந்த ஆளை ஏதோ பண்ணுகிறான்னு சொல்லிட்டு அது தனியாக பண்ணுவாங்க, வச்சு செய்வாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா இதுதான், அரசு தான் பார்த்துக்கணும். அந்த இடத்துல புஷியானது அந்த எஸ்பியை வர சொல்லியானுன்னா அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது, எஸ்பியை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் இன்னும் அந்த இதுக்கு கூட மறைச்சாரு சார், பதட்டத்தில் மறைச்சிட்டாரு. இன்னும் அந்த இதுக்கு அவர் மாறல. அதான் அவர் யாருன்னு தெரில. இந்த சந்தானம் ஒரு படத்தில் சந்தானத்தை கூட்டு போய் டாக்டர்னு அடிக்கிறாங்களா, அந்த மாதிரி அவர் அடிக்கணும். கட்சி பொதுச் செயலாளர், இந்த கூட்டம் உங்களுது, நீங்கள் வந்து பொதுப்பணித்துறை இது, நீங்கள் நீர்வளத்துறை அமைச்சர், புரோட்டோகாலில் 2வது இடத்துல இருக்கீங்க, நீங்கள் கூப்பிட்டா அந்த எஸ்பி வந்து நின்று தான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் சொல்லணும் அவர். அவங்க இதில் கூப்பிட்டு சத்தம் போட்டு பண்ணியிருந்தாருன்னா. செந்தில் பாலாஜி அவர்கள் நிபந்தனை கொடுத்து முன்ஜாமீன் கொடுத்தாங்க. 2வது நாளும் ஒன்றும் ஆஜரான மாதிரி தெரியல. என்னதான் நடக்குது? வாசகர் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதில் என்ன இருக்குதுன்னா, நீங்கள் நிபந்தனை ஜாமீன், இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் ஜாமீன் வாங்குறாரு, மறுநாள் என் கோர்ட்டுக்கு போகிறாரு. மறுநாள் கோர்ட்டுக்கு போனார், அங்கேருந்து பேட்டிலாம் கொடுத்தாரு. ஆமாம், வெட்டிப்பார் தொட்டுப்பார்னு என்னென்னா சியூரிட்டி கொடுக்கறதுக்கு, சைன் பண்ணுறதுக்கு போகிறார். அந்த மாதிரி இவர்கள் முன்ஜாமீன் கேட்குறாங்க வச்சுக்கோங்க. முன்ஜாமீன் ப்ராசஸ் இருக்குல்ல, இப்போ அதுக்கான இது வந்து முறைப்படி இவங்க அங்கே சரண்டர் இது சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சரண்டர் ஆகி சர்டிஃபிகேட் கொடுத்து அதை அவர்கள் ஏற்றுக்கிட்ட மாதிரி பண்ணி, அது முன்ஜாமீனா அதான் அர்த்தம், சரண்டர் ஆகி முன்ஜாமீன் கேட்குற மாதிரி. அதற்கான ஆர்டர் போட்டு அந்த ஆர்டரு சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு வரணும். எப்படியும் 1 வாரம் ஆகும். அதனால் இவர்கள் கையெழுத்து போட போகல. இது தெரியாத நம்மளுடைய இவர்கள் வந்து இந்த மாதிரி பார்த்தியா இதாகிடுச்சு, ஓடுறாங்க ஒளிகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ராசஸ். நீங்கள் பேச்சில் கூட சொல்லியிருந்தாரு, கரூர் ஓனர்லாம் வந்து எங்கே ஆளே காணோம், அது வேறு, அது இதுக்கு சொல்லலை. ஓடுறாங்கன்னா நீ ஓடினதை ஓட தானே செஞ்சா, முன்ஜாமீன் தானே கேட்டா,
அது ஓட்டம் தானே. சிங்கப்பூர்ல போய் ஒருத்தர் படுத்துக்கிட்டாரு. பார்த்துட்டு இருக்கான்றாரு. அதெல்லாம் அரசியல் பேச்சு. இப்படி தான் பேசணும், அப்படி தான் பேசணும் யாரும் சொல்லாதீங்க. அவங்க பேசிட்டோம். பேச்சு அப்படி இருந்ததுன்னா ரிப்ளை களை எடுக்க முடியாத அளவுக்கு இந்த இடைத்தேர்தலையும் அடிங்க. இவங்க ஒன்றா சேர்ந்து வர்றாங்க, விடாதீங்கன்றார். நல்ல விஷயம். ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மைக்கேம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துருவாங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.